அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். நம்ம இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்களும் அதற்கான பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். இந்த வருடத்துடைய குருமகா பயிற்சி பார்த்திங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசி மண்டலம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசி கடகராசி 4ஆம் பாதத்திற்கு பிரவேசிக்கின்றார். இந்த அற்புதமான நிகழ்வு பார்த்திங்கன்னா பகல் 11 மணிக்கு நடைபெறுது. இதனால் பல்வேறு ராசிகளுக்கு நன்மையும் ஒரு சில ராசிகளுக்கு சின்ன சின்ன தீமைகளும் நடைபெறும். அதே போல் இதனுடைய முழு பலனை நாம் பார்ப்போம். பொதுவாக குரு பகவான்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, குருன்றவர் நமது வாழ்க்கையில் நம்முடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடியவரை குருன்னு சொல்லுவாங்க. அப்படி தேவகுரு அசுரகுரு 2 பேர் இருக்காங்க. சுக்கிரனும் குரு பகவானும் ஒன்று தான். சுக்கிர பகவான் அசுரர் குரு. தேவகுரு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு குரு பகவான்பட்டவர் குரு பகவான்னு சொல்லப்படுறது. இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்கின்றார். அதாவது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கின்றார். இதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய பல்வேறு விஷயங்கள் நாட்டில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். அதே போல் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூமியில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழைகள் பெய்யும். சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதே போல் 2027 மார்ச் மாதத்தில் ஒரு சில இடங்களில் எரிமலையினுடைய வெடிப்புகள் இருக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஜப்பான், இந்தோனேஷியா போன்ற இடங்களில் நிலநடுக்கங்கள் உண்டு. அதே போல் கார்த்திகை மாதத்தில், அதாவது நவம்பர் அந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புயல் இருக்குது. இதனுடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பொது பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்திலே பிரவேசிக்கின்றார். இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடம். 4லே அமர்ந்து உங்களுக்கு 8ஆம் இடமும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே போல் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தாயார் வழியிலே அம்மாவுக்கு சில நேரங்களில் உடல்நிலை பாதிப்பு, உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் பாதிப்பு, நீரழிவு நோய், அதெல்லாம் நீர் சார்ந்த பிரச்சனைகள், நீர் கட்டி, அந்த மாதிரி தண்ணீர் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் சேரும். 2வது சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள். குரு 4லே அமரும்போது உபஜயஸ்தானத்தினுடைய பார்க்கறதுனால சொந்த வீடு அமையக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி கடினப்பற்றே வீடு பாக்கியங்கள், புதிய வண்டி, தொழில் தொடங்குறது, பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்கிறது, அதே போல் புதுசாக வீடு கட்டுறது, ரெனோவேஷன் ஒர்க், இடிஞ்சு போன வீட்டை கட்டுறது, தொழிலை புதுப்பிக்கிறது, ஒரு பகுதியை விரிவு செய்கிறது, காம்பவுண்ட் செவரு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் இருந்தாலும், இதன் மூலியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கான லாபம் வரணும். லாபம் வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லணும். இது வரவுக்கு மீறிய செலவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு, அதிகமான செலவை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் ஆளாக்கும். அதே போல் கடன் வாங்கக்கூடிய நிலையை கொண்டு வருவார். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் அதிகமான பிரச்சனைகள் இருக்காது, உடல்நிலை பாதிப்பு கிடையாது, நிம்மதியான தூக்கங்கள், நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடைபெறும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்குறார். பதவி உயர்வு அடையும். ஆனால் தொழிலுடைய முன்னேற்றங்கள் நிறையா இருந்தாலும், பதவி உயர்வு இருந்தாலும்
உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைச்சாலும் என்னென்னா பண வரவு சற்று கம்மியாக இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ல் ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ல் உட்கார்ந்துருக்கார். அந்த 12ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அயன சயன போகஸ்தானம். இரவு தூக்கங்கள் நிம்மதியாக இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கைகூடும். புத்திரபாக்கியம் அபிவிருத்தியாகும். நாளிலே குரு அமர்ந்திருக்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சில நிலைகள். என்ன செய்கிறதுன்னு தெரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். மனநிலையிலே சில நேரங்களில் குணாதிசயங்களும் மாறுபடும். எனவே இந்த மேஷராசினியர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அருகாமையிலே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அதிலே உள்ள குரு பகவானுக்கும் இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா குரு பகவான்னா யாருன்னே தெரில, போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்தின்றவர் குருவிற்கு குரு, தென்முக கடவுள்னு பேர். ஆனால் பரிகாரம் பண்ணுறது நவகிரக குருக்கு தான் பண்ணணும். இந்த நவகிரக குருக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம்னா இந்த கொண்டக்கடலை மாலாம் சாத்தக்கூடாது. குரு பகவானுக்கு பிடித்தமான மலர் முல்லை மலர், முல்லைப்பூவை சாத்தி வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால நம்ம சாமந்தி பூவும் சாத்தலாம். அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயத்தை. தானியங்களை வந்து ஊற வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொண்டக்கடலையை நிவேத்தியம் செய்து குரு பகவானுக்கு நிவேத்தியத்தை செய்து 4 பேர் தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுங்கள். அஷ்டலிங்கங்களை தரிசனம் பண்ணி அடி அண்ணாமலையாருக்கும் சென்று வரும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும்.